இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறமும் நீ வாழ்றதும் சாகுறதும் உன் தலை எழுத்துல தான் இருக்கு. விடு. அக்கா, ஒரு கால் பண்ணணும், ஃபோன் தரீங்களா? இந்தாமா. This number is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐஸ்வர்யா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யாரு? ஐஸ்வர்யா அம்மா. என்னாச்சு பார்வதி? அம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்னாச்சு பார்வதி? நான் ஆதிக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் பார்வதி. அங்கிள் கிட்டயும் அருண் கிட்டயும் விஷயத்த சொல்றேன். நீ பயப்படாம ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வா, பாத்துக்கலாம். சரிங்க ஐஸ்வர்யா அம்மா. தேங்க்ஸ்க்கா. சரிம்மா. நான் சொன்னதுதான். கண்டிப்பா இது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனா இந்த விசுவாசம் எதுக்கு திடீர்னு இதுல இவ்ளோ சீரியஸா இருக்கா? பார்வதியும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருந்தத எனக்கு தெரிஞ்சும் கூட அத அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்கள மாதிரி அம்மாவுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. சுந்தரம், உன்னோட கோபம் விசுவாசம் எல்லாம் நியாயமானதுதான். ஆனா இப்ப அகிலா கிட்ட உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். என்னால தப்புக்கு துணை போக முடியாது. நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியே தீருவேன். சுந்தரம், தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மாட்ட உண்மையை சொல்லலாம், ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். ஆமா சுந்தரம், தேவையில்லாம போய் உண்மையை சொல்லி உங்க பொண்ணு வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க. மித்ரா, அகிலா வந்துட்டா. முடிஞ்சது. நமக்கு இன்னைக்கே தீபாவளி தான். என்ஜாய் பண்ண ரெடி ஆயிடுங்க. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கையை விட என் அம்மா தான் முக்கியம். என் விசுவாசம் தான் முக்கியம். சுந்தரம், தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவசரப்பட வேண்டாம் சுந்தரம். அம்மா கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், பெரிய பிரச்சனை. ஆண்டி வராங்க. நமஸ்காரம்மா. வணக்கம். குடு சுந்தரம், அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்குமா அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணுங்க. क्षेमस्थैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थं श्रीमते महामारी अंबिकायै नमो नमः. ओम देव्यै नमः. ओम दुर्गायै नमः. ओम नारायणाय नमः. வீட்லயும் அம்மா கிட்ட பேச விடல, கார்லயும் அம்மா கிட்ட பேச முடியல. இன்னைக்கு கோயில வச்சு எப்படியாவது அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இல்ல இல்ல, அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. भवति सदायुष पुरुषः सधेन्द्रिय आयुक्षेभेन्द्रिये प्रततिष्ठति. எடுத்துக்கோ. இந்த சுந்தரம் கார்ல வச்சு. அம்மா அமைதியா இருக்காங்க. நல்ல சமயம். இப்ப எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அப்பா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. சுந்தரம் அம்மா கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா, என்ன சுந்தரம்? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்மா. சொல்லு சுந்தரம். அது வந்துமா. அகிலா,
என்னங்க கோயிலுக்கே வந்துட்டீங்க? கோவிலுக்குள்ள நீ ஃபோன் பேச மாட்ட. கோவில்ல இருந்து நீ எப்ப வருவன்னு தெரியாது. அதான் ஃபோன்ல பேச வேண்டிய விஷயத்த நேர்ல பேசிடலான்னு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லைங்க? அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? சுந்தரம், நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, என்னன்னு சொல்லு. மேடம், எங்க காதலை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏய், உங்க அம்மாவை சாபம் விட வேண்டாம் தான் சொன்னேன். அதுக்காக நீ செஞ்சது சரின்னு ஆயிடாது. உன் மேல நம்பிக்கை வச்சிருந்த உன் பெத்தவங்களுக்கு நீ செஞ்சது பச்சை துரோகம். கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான். அது இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்த பெத்தவங்களோட சம்மதத்தோட நடக்கணும். காதல மதிக்க தெரிஞ்ச உனக்கு பெத்தவங்க உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மதிக்க தெரியலையே. கல்யாணங்கிறது வாழ்க்கையோட ஆரம்பம். பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அந்த வாழ்க்கையை நீ தொடங்கணும். அப்படி இல்லாம அவங்க வயிறெறிய நீ இந்த வாழ்க்கைய ஆரம்பிச்சா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. என்ன சுந்தரம், அமைதியா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சா அது நான் உங்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் ஆயிடுமா. அதேதான் அதை பத்தி தான் சொல்ல வந்திருக்கான். என்ன சொல்ற சுந்தரம்? நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ஆரம்பத்திலேயே இதை உங்ககிட்ட சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். நான் அப்பவே சொல்லி இருந்தா இப்படி எல்லாம் நடக்காம தடுத்திருக்கலாம். இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சுமா. சுந்தரம், வந்ததுல இருந்து அக்கா கேட்டுட்டே இருக்காங்க, நீ பில்டப் மேல பில்டப்பா கொடுத்துக்கிட்டே இருக்க. வந்த விஷயத்த சொல்லு. நான் பேசலக்கா, நீங்களே பேசிக்கோங்க. சொல்லு சுந்தரம். என் பொண்ணு பார்வதி மன்னிக்க முடியாத தப்ப பண்ணிட்டு வந்திருக்கா அம்மா. எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்லவே இல்லை.